இந்த பிரபஞ்சத்தில் மனிதனாக பிறக்கும் ஒவ்வொரு உயிரும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும் என்பது இயற்கையின் விதி. ஆனால் அந்த இயற்கையின் விதியையே உடைத்து மரணத்தை வென்று தனது உடலை ஒளி உடலாக மாற்றி பிரபஞ்சத்தோடே பிரபஞ்சமாக கலந்த ஒரு மாபெரும் மனிதர் இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்தார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அவர் வெறும் துறவி மட்டுமல்ல, மரணத்தையே வென்ற சாகாக்களை கண்ட விஞ்ஞானி, மாபெரும் சீர்திருத்தவாதி, பசிப்பிணி போக்கிய மருத்துவர், எல்லாவற்றுக்கும் மேலாக மனித குலத்தை அடுத்த பரிணாமத்திற்கு அழைத்துச் செல்ல வந்த ஒரு அவதார புருஷர். அவர்தான் திருவருட்பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்படும் இராமலிங்க அடிகளார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி ஓரறிவு தாவரத்திற்கும் இறக்கப்பட்ட அந்த மாபெரும் கருணை கடலின் வாழ்க்கை பயணம் இறுதியில் ஒளியாகவே மாறி மறைந்த திருவருட்பிரகாச வள்ளலாரின் அந்த மர்மமான மற்றும் தெய்வீகமான வாழ்க்கை சரிதத்தை இன்று நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். வாருங்கள், அருட்பெருஞ்சோதியின் பாதையில் பயணிப்போம். பகுதி 1. ஞான பூமியில் ஒரு ஞான குழந்தையின் அவதாரம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட இத்தமிழ் நாடு ஆன்மீகத்தின் விளைநிலம். இதனை சிவயோக பூமி என்பார் வள்ளலார். திருமூலர், திருநாவுக்கரசர், சம்பந்தர், மாணிக்கவாசகர், பட்டினத்தார், தாயுமானவர் என வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்ட மரபில் இந்த பூமி பெற்றெடுத்த இறுதிப் பெருமுத்துதான் வள்ளலார். சிதம்பரத்திற்கு வடமேற்கே ஏறத்தாழ 10 கல் தொலைவில் உள்ள மருதூர் என்னும் அழகிய கிராமம். அங்கே இராமைய பிள்ளை மற்றும் சின்னம்மையார் தம்பதியர் வாழ்ந்து வந்தனர். இவர்களுக்கு 4 குழந்தைகள். 5வதாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்க சின்னம்மையார் கருவுற்றிருந்த சமயம் அது. ஒரு நாள் உச்சிப் பொழுதில் ஒரு சிவனடியார் இராமைய பிள்ளையின் இல்லத்திற்கு வந்து, அம்மையே பசிக்கிறது என்று நின்றார். சின்னம்மையார் அந்த அடியவரை இன்முகத்தோடு வரவேற்று அமுது படைத்தார். அமுதுண்ட அடியவர் அகமகிழ்ந்து அந்த தாய்க்கு ஒரு மாபெரும் வரத்தை அளித்தார். அம்மையே, என் பசி போக்கினாய். இந்த நானிலத்தின் பசியையெல்லாம் போக்கவல்ல ஒரு ஞானத் திருமகன் உன் வயிற்றில் பிறப்பான். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருக்கும் உலகர் அனைவரையும் திருத்திச் சன்மார்க்க நெறியில் செலுத்த அவன் அவதரிப்பான் என்று ஆசிர்வதித்து மறைந்தார். அந்த தெய்வீக வாக்கின்படியே சுபானு ஆண்டு புரட்டாசி திங்கள் 21ஆம் நாள் அக்டோபர் 5, 1823 ஞாயிற்று கிழமை மாலை 5:30 மணியளவில் சித்திரை நட்சத்திரத்தில் அந்த ஞான குழந்தை அவதரித்தது. அக்குழந்தைக்கு இராமலிங்கம் என்று நாமகரணம் சூட்டினார்கள். பகுதி 2. சிதம்பர ரகசியத்தை உடைத்த 5 மாத குழந்தை. குழந்தை இராமலிங்கத்திற்கு 5 மாதங்கள் நிறைவடைந்தன. ஒரு நன்னாளில் தந்தை இராமைய பிள்ளை தனது மனைவியோடும் கைக்குழந்தையோடும் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்கு தரிசனம் செய்யச் சென்றார். சிதம்பரம் என்பது பஞ்சபூத தலங்களில் ஆகாயத் தலம். அங்கு நடராஜர் சந்நிதிக்கு வலப்புறத்தில் சிதம்பர ரகசியம் உள்ளது. அங்கு உருவங்கள் ஏதும் கிடையாது. பொன்னாலான வில்வ இலைகளும் வெறும் ஆகாயமும் வெட்டவெளி மட்டுமே இருக்கும். அங்கே திரை விலக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. கூடியிருந்த மற்றவர்கள் அனைவரும் நடராஜரின் திருவுருவத்தை பார்த்துக் கொண்டிருக்க, அன்னையின் இடுப்பிலிருந்த 5 மாத குழந்தை இராமலிங்கத்தின் கண்கள் மட்டும் அந்த வெட்டவெளியாகிய சிதம்பர ரகசியத்தை ஊடுருவி பார்த்தன. அங்கே தெரிந்த அந்த பேரொளியைக் கண்டு குழந்தை கைகொட்டி பெருஞ்சிரிப்பு சிரித்தது. அந்த சிறு வயதிலேயே இறைவன் உருவத்தை கடந்தவன் என்பதையும் அவன் அருட்பெருஞ்சோதி வடிவானவன் என்பதையும் அந்த ஞானக் குழந்தை உணர்ந்து கொண்டது. இதனை அவரே பிற்காலத்தில் திருவருட்பாவில் 6ஆம் திருமுறை மிக உருக்கமாக பதிவு செய்கிறார். தாய் முதலோ ரொடு சிறிய பருவமதில் தில்லை தலத்திடையே திரை தூக்கத் தரிசித்த போது வேய் வகை மேல் காட்டாதே என்றனக்கே எல்லாம் வெளியாக காட்டிய என் மெய் உறவாம் பொருளே. ஆம், மற்றவர்களுக்கு அது ரகசியமாக தெரிந்தது. ஆனால் அந்த ஞானக் குழந்தைக்கு மட்டும் அது வெற்ற வெளிச்சமாக விளங்கியது. பகுதி 3. சென்னை வாழ்க்கை மற்றும் கந்த கோட்டத்து ஞானம். இராமலிங்கத்திற்கு 6 மாதங்களான போது
தந்தை இராமைய பிள்ளை அகால மரணமடைந்தார். குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்கியது. தாயார் சின்னம்மையார் குழந்தைகளுடன் சென்னை ஏழுகிணறு பகுதிக்கு குடிபெயர்ந்தார். மூத்த அண்ணன் சபாபதி பிள்ளை புராணச் சொற்பொழிவுகள் செய்து குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். தனது தம்பி இராமலிங்கம் முறையாக கல்வி கற்று ஒரு பெரிய உத்தியோகத்திற்கு செல்ல வேண்டும் என்று அண்ணன் விரும்பினார். அதற்காக காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியாரிடம் கல்வி கற்க அனுப்பினார். ஆனால் இராமலிங்கத்தின் மனம் ஏற்று கல்வியில் நாட்டம் கொள்ளவில்லை. அவர் பள்ளிக்கூடம் செல்வதை தவிர்த்துவிட்டு சென்னை பாரிமுனையில் உள்ள கந்தக்கோட்டம் முருகன் கோயிலுக்கு சென்று மணிக்கணக்கில் தியானத்தில் ஆழ்வார். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் தம்மரவு வேண்டும் என்று உலகமே இன்று போற்றிப் பாடும் தெய்வ மணிமாலை பாடல்களை தனது 9வது வயதிலேயே அந்த கந்த கோட்டத்து முருகனை பார்த்து பாடியருளினார் சிறுவன் இராமலிங்கம். தம்பி படிக்காமல் ஊர் சுற்றுகிறான் என்று கோபமடைந்த அண்ணன் சபாபதி அவனுக்கு வீட்டில் சாப்பாடு போடக்கூடாது என்று கண்டித்தார். ஆனால் அண்ணியார் பாசத்துடன் யாருக்கும் தெரியாமல் உணவளித்தார். ஒருநாள் அண்ணியார் இராமலிங்கத்திடம், நீ இப்படி படிக்காமல் இருந்தால் உன் அண்ணன் கோபப்படுகிறாரே, தயவு செய்து படிப்பா என்று கண்ணீர் மல்க கேட்டார். அண்ணியாரின் கண்ணீரை தாங்க முடியாத இராமலிங்கம் வீட்டில் ஒரு தனி அறையை கேட்டு வாங்கினார். அந்த அறைக்குள் சென்ற இராமலிங்கம் ஒரு கண்ணாடியை சுவரில் மாட்டி அதன் முன் அமர்ந்து தியானம் செய்யத் தொடங்கினார். அந்த தியானத்தில் கண்ணாடிக்குள் முருகப்பெருமானின் திவ்ய தரிசனத்தை கண்டார். அவருக்கு உலகியல் கல்வி தேவையில்லை. இறைவனே அவருக்கு ஓதாது உணரும் ஞானக் கல்வியை போதித்துவிட்டான். அண்ணனுக்கு பதிலாக சொற்பொழிவு. ஒரு நாள் அண்ணன் சபாபதி பிள்ளைக்கு கடுமையான காய்ச்சல். ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டில் சேக்கிழாரின் பெரிய புராணம் சொற்பொழிவு செய்ய வேண்டிய கட்டாயம். தம்பி இராமலிங்கத்தை அனுப்பி, நான் வர முடியாத காரணத்தை சொல்லிவிட்டு ஓரிரண்டு பாடல்களை பாடிவிட்டு வந்துவிடு என்று அனுப்பினார். அங்கு சென்ற சிறுவன் இராமலிங்கம் பெரிய புராணத்தின் முதல் பாடலான உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்ற பாடலை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பல மணி நேரங்கள் மடை திறந்த வெள்ளம் போல பேரறிவு பொங்க உரை நிகழ்த்தினார். அதை கேட்ட பண்டிதர்கள் முதல் பாமரர்கள் வரை மெய்சிலிர்த்து போனார்கள். அண்ணன் சபாபதி பிள்ளை தனது தம்பியின் கால்களில் விழுந்து வணங்கினார். இவன் சாதாரண மனிதனல்ல, தெய்வாம்சம் பொருந்தியவன் என்பதை உலகம் அன்றுதான் உணர்ந்து கொண்டது. பகுதி 4. திருமணமும் துறவரமும். கருங்குழி பயணம். குடும்பத்தாரின் கடும் வற்புறுத்தலால் 1850ஆம் ஆண்டு தனது 27வது வயதில் சகோதரி மகளான தனம்மாள் என்பவரை இராமலிங்கம் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அந்த திருமணம் ஒரு சடங்காக மட்டுமே இருந்தது. திருமணத்தின் முதல் இரவிலேயே தனது மனைவியிடம் இறைவனைப் பற்றியும் உலகத் துன்பங்களைப் பற்றியும் எடுத்துரைத்து திருவாசகத்தை படிக்கச் சொன்னார். இல்லறத்தில் இருந்தாலும் அவரது மனம் எப்போதும் இறைவனை நோக்கிய துறவரத்திலேயே இருந்தது. சென்னையின் நாகரிக மோகமும் ஆடம்பரமும் போலித்தனமும் அவர் மனதை மிகவும் பாதித்தன. 1858ஆம் ஆண்டு தனது 35வது வயதில் சென்னையை விட்டு புறப்பட்டு சிதம்பரம் வந்தார். அங்கிருந்து சிறிது தூரத்தில் உள்ள கருங்குழி என்ற கிராமத்தில் வந்து தங்கினார். கருங்குழி அற்புதம். நீரால் எரிந்த விளக்கு. கருங்குழியில் அவர் தங்கியிருந்த போது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. ஒரு நாள் இரவு அவர் திருவருட்பா எழுதிக் கொண்டிருந்தார். விளக்கில் எண்ணெய் தீர்ந்துவிட்டது. வீட்டில் எண்ணெய் இல்லை. என்ன செய்வது என்று யோசித்த அவர் அருகில் இருந்த மண்பானையிலிருந்து தண்ணீரை எடுத்து விளக்கில் ஊற்றினார். என்ன ஆச்சரியம்! எண்ணெய் ஊற்றிய விளக்கை விட தண்ணீர் ஊற்றிய விளக்கு அதிக பிரகாசமாக விடிய விடிய எரிந்தது. பகுதி 5. வடலூர். சன்மார்க்கத்தின் தலைமை கருங்குழியிலிருந்து அவர் வடலூர் பார்வதிபுரம் என்ற இடத்திற்கு வந்தார். அந்த இடம் தரிசு நிலமாக முட்செடிகள் நிறைந்ததாக இருந்தது. ஆனால் தனது ஞானக் கண்ணால் பார்த்த வள்ளலார் அதுவே தன் வாழ்வின் இறுதி இலக்கை நிறைவேற்றப் போகும் புண்ணிய பூமி என்பதை உணர்ந்தார். மானிட சமுதாயம் உய்வதற்காக அங்கே உலக வரலாற்றில் இதுவரை யாருமே செய்யாத மாபெரும் 3 அமைப்புகளை அவர் நிறுவினார். 1. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்
1865. மனிதர்களை கூறு போடும் சாதி, மதம், இனம், மொழி, நாடு என்ற அனைத்து பாகுபாடுகளையும் வேரோடு அறுக்க அவர் உருவாக்கியதுதான் இந்த சங்கம். சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திரச் சந்தடிகளிலே, கோத்திரச் சண்டையிலே, ஆதியிலே அபிமானித் தலைகின்ற உலகீர் என்று பொய்த்திரை போட்டு வாழும் மனிதர்களை பார்த்து கண்ணீர் விட்டார். எல்லா உயிர்களும் ஒன்றே என்ற ஆன்மநேய ஒருமைப்பாட்டை அவர் போதித்தார். இரண்டாவது, சத்திய தருமச்சாலை 1867. அணையாத அடுப்பு. ஒரு மனிதனின் பசியை போக்காமல் அவனுக்கு கடவுளை பற்றி போதிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை வள்ளலார் ஆழமாக உணர்ந்தார். இறைவனை அடைய ஜீவகாருண்யம், உயிரிரக்கம் ஒன்றே வழி என்றார். பசியினால் இளைத்து வீடுதோர் இறந்தும் பசியரா தயர்ந்தவரைக் கண்டும் இச்சகம் இடிய நின்றவரை கண்டும் என் மனம் துடிக்கிறது என்று பாடிய அவர் 1867 மே மாதம் 23 வடலூரில் ஏழைகளின் பசிப்பிணி தீர்க்க சத்திய தருமச்சாலையை நிறுவினார். அன்று அவர் ஏற்றி வைத்த அந்த அடுப்பு 150 ஆண்டுகளை தாண்டியும் இன்று வரை அணையாமல் தினமும் ஆயிரக்கணக்கானோரின் பசியை போக்கிக் கொண்டிருக்கிறது. 3. சத்திய ஞான சபை 1872. ஜோதி தரிசனம். கடவுள் என்பவர் ஒரு குறிப்பிட்ட உருவத்திற்குள் அடங்குபவர் அல்ல. அவர் அண்ட சராசரங்களையும் ஆளும் மாபெரும் பேரொளி. அந்த ஒளியையே அருட்பெருஞ்சோதி என்றார். அதற்காக வடலூரில் தாமரை மலர் வடிவில் சத்திய ஞான சபையை அமைத்தார். இங்கு எந்த சிலை வழிபாடும் கிடையாது. உள்ளே ஒரு கண்ணாடி இருக்கும், அதற்கு பின்னால் ஒரு தீபம் எரியும். ஆனால் அந்த தீபத்தை பார்ப்பதற்கு முன்னால் 7 வண்ணத் திரைகள் தொங்கவிடப்பட்டிருக்கும். அந்த 7 திரைகளும் மனிதனின் ஆன்மாவை மறைத்துக் கொண்டிருக்கும் மாயைகள் என்று விளக்கினார். கருப்பு திரை மாயாசக்தி, அறியாமை. நீலத்திரை கிரியாசக்தி, செயல்மயக்கம். பச்சை திரை பராசக்தி, உலக ஆசை. சிவப்பு திரை இச்சாசக்தி, விருப்பங்கள். பொன்மை மஞ்சள் திரை ஞானசக்தி, அரைகுறை அறிவு. வெண்மை திரை ஆதிசக்தி, கலப்புத்திரை சிற்சக்தி. இந்த 7 திரைகளையும் விளக்கினால் மட்டுமே உள்ளே இருக்கும் உண்மையான ஆன்ம ஜோதியை, கடவுளை தரிசிக்க முடியும் என்ற மாபெரும் ஆன்மீக விஞ்ஞானத்தை வள்ளலார் உலகிற்கு உணர்த்தினார். பகுதி 6. வள்ளலாரின் மெய்ஞான கொள்கைகள், கோர் டீச்சிங்ஸ். வள்ளலாரின் போதனைகள் மிகவும் எளிமையானவை, ஆனால் அவை பிரபஞ்சத்தின் பேராற்றலை தொடக்கூடியவை. அவரது கொள்கைகளின் சாராம்சம் இதோ. 1. ஜீவகாருண்யமே மோட்சத்தின் சாவி. எந்த உயிரும் துன்பப்படுவதைக் கண்டு பொறுக்காத மென்மையான மனமே கடவுளின் இருப்பிடம் என்றார் வள்ளார். புலால் உண்ணுதல், அசைவம் சாப்பிடுதல் என்பது கடவுளின் அருளை பெறுவதற்கு மிகப்பெரிய தடையாக அவர் கருதினார். கொல்லாவிரதம், குவலயமெல்லாம் ஓங்க வேண்டும் என்று முழங்கிய அவர், அசைவம் உண்பவர்கள் சன்மார்க்க சங்கத்தின் உள்ளே நுழையவே முடியாது என்று மிக திட்டவட்டமாக அறிவித்தார். உயிரிரக்கமே கடவுளை அடையும் ஒரே வழி என்பது அவரது ஆணித்தரமான நம்பிக்கை. 2. மரணமில்லா பெருவாழ்வு, சாகா கலை. இதுதான் வள்ளலார் உலகிற்கு அளித்த மாபெரும் ரகசியம். மனித உடல் அழிந்து மண்ணுக்குள் போவதற்கோ அல்லது நெருப்பில் எரிக்கப்படுவதற்கோ அல்ல, அது ஒளியாக மாற வேண்டியது என்றார். தூய அன்பு, தவம் மற்றும் ஜீவகாருண்யம் மூலம் இந்த ஊன உடலை முறையே சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என 3 நிலைகளில் ஒளியாக மாற்றி மரணத்தை வெல்ல முடியும் என்று அவர் வாழ்ந்து காட்டினார். இதையே அவர் சாகா கலை என்று அழைத்தார். 3. இறந்தவர்களை எரிக்கக்கூடாது. வள்ளலாரின் கொள்கைகளில் இது மிகவும் தனித்துவமானது. செத்தவர்கள் மீண்டும் எழுந்து வருவார்கள் என்ற ஒரு மாபெரும் உண்மையை அவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார். நெருப்பில் உடலை எரிப்பது என்பது அந்த உடலுக்கு செய்யும் துரோகம் என்று கருதிய அவர், இறந்த உடல்களை மண்ணில் அடக்கம், சமாதி செய்ய வேண்டும் என்று தனது சீடர்களுக்கு மிக வலிமையாக உபதேசித்தார். இன்றும் சன்மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் இதனை தவறாமல் கடைபிடித்து வருகின்றனர். திருவருட்பா.
அவர் பாடிய பல்லாயிரக்கணக்கான பாடல்களின் தொகுப்பே திருவருட்பா. அம்பலவாணனே, என் ஆருயிர் தலைவனே என்று உருகி உருகி பாடிய பாடல்கள் அவை. இதில் 6 திருமுறைகள் உள்ளன. இது தவிர ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் போன்ற உரைநடை நூல்களையும் எழுதினார். பகுதி 7 சித்தி விளாகமும் அருட்பெருஞ்சோதியில் கலத்தலும் 1874. 1870ஆம் ஆண்டு வடலூருக்கு அருகே உள்ள மேட்டுக்குப்பம் என்ற இடத்திற்குச் சென்று ஒரு சிறிய குடிசையில் தங்கிய வள்ளலார் அந்த இடத்திற்கு சித்தி விளாகம் என்று பெயரிட்டார். 1873ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் சன்மார்க்கத்தின் அடையாளமாக மஞ்சள் வெள்ளை நிறக் கொடியை ஏற்றி வைத்தார். மஞ்சள் நிறம் ஆன்மாவையும் வெள்ளை நிறம் தூய்மையையும் குறிக்கும். அப்போது கூடியிருந்த மக்களிடம் அவர் ஒரு முக்கியமான உரையை ஆற்றினார். இதுவரை நான் சொல்லியும் நீங்கள் யாரும் திருந்தவில்லை. நான் இனி சில காலம் மூடிய அறைக்குள் இருப்பேன். நான் இப்போது உள்ளே செல்கிறேன். இனி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை ஆளுவார். 1874ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி தைப்பூசத் திருநாள். நேரம் நள்ளிரவை நெருங்கிக் கொண்டிருந்தது. வள்ளலார் தனது சீடர்களை அழைத்தார். நான் இந்த அறைக்குள் சென்று தாழிட்டுக் கொள்கிறேன். சில காலம் இந்த அறையை திறந்து பார்க்க வேண்டாம். மீறி திறந்தால் உள்ளே ஒன்றுமே இருக்காது, வெறுமைதான் இருக்கும். நான் இறைவனோடு இரண்டர கலந்து இந்த உலகத்திலுள்ள எல்லா உயிர்களின் உடல்களிலும் நான் புகுந்து கொள்வேன் என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்று கதவை தாழிட்டுக் கொண்டார். ஆங்கிலேய அரசின் ஆய்வு. வள்ளலாரின் மறைவு குறித்து பல வதந்திகள் பரவியதால் அப்போதைய ஆங்கிலேய அரசாங்கம் தலையிட்டது. 1874ஆம் ஆண்டு மே மாதம் தென்னார்காடு மாவட்ட ஆட்சியர் J.H. கார்ஸ்டின் தலைமையில் அதிகாரிகள் அந்த பூட்டிய அறையை திறந்தனர். அங்கே ஒரு மாபெரும் அதிசயம் காத்திருந்தது. அந்த சிறிய அறைக்குள் வள்ளலாரின் பூத உடல் இல்லை. எந்த ஒரு அடையாளமோ தடயமோ அன்றி அவர் மாயமாக மறைந்திருந்தார். அவர் சொன்னபடியே தனது ஊன உடலை ஞான உடலாக மாற்றி அருட்பெருஞ்சோதியுடன் ஐக்கியமாகிவிட்டார். இதனை தனது அரசாங்க பதிவேட்டில் சாத் ஆர்கோட் டிஸ்ட்ரிக்ட் மேனுவல் இராமலிங் சுவாமிகள் ஒரு பூட்டிய அறைக்குள் சென்று மறைந்து விட்டார். He disappeared into a locked room என்று ஆட்சியர் கார்ஸ்டின் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்தார். முடிவுரை. என்றென்றும் வாழும் ஒளி அன்பர்களே, வள்ளலார் எங்கும் சென்றுவிடவில்லை. அவர் காற்றாக, ஒளியாக, கருணையாக இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்து நிற்கிறார். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று வாழ்ந்த அந்த மகான் இன்று நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஜோதி வடிவாக வீற்றிருக்கிறார். சாதி, மதம், இனம், மொழி என்ற அத்தனை பிரிவினைகளையும் கடந்து சக உயிர்கள் மீது இரக்கம் காட்டும் ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலும் வள்ளலார் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். வடலூரில் அவர் ஏற்றி வைத்த அந்த தருமச் சாலையின் நெருப்பு எப்படி 150 ஆண்டுகளுக்கும் மேலாக ஏழைகளின் பசியை போக்கிக் கொண்டு அணையாமல் எரிகிறதோ, அதே போல அவர் மூட்டிய அந்த ஞான நெருப்பும் காலங்கள் கடந்தும் யுகங்கள் கடந்தும் உலகை ஒளிரச் செய்து கொண்டே இருக்கும். உயிரிரக்கம் கொள்வோம், உள் ஒளியை உணர்வோம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.